ஆந்திர மாநிலத்தில் சட்டமன்றம் நாடாளுமன்றத்திற்கான தேர்தல் அடுத்த மாதம் 13ஆம் தேதி நடைபெற உள்ளது. இதற்காக ஆந்திர முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டி கடந்த 14 நாட்களாக பேருந்து யாத்திரை என்ற பெயரில் பேருந்தில் பயணம் செய்தபடி பிரச்சாரத்தில் மேற்கொண்டு வருகிறார். இந்நிலையில் இன்று மாலை விஜயவாடா பகுதியில் பேருந்து யாத்திரை நடத்தி கொண்டு பிரச்சாரத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த போது மர்ம நபர் ஒருவர் கற்களால் வீசி அவர் மீது தாக்குதல் நடத்தினார். இதில் அவருக்கு இடதுபுறத்தில் கண்ணப்பட்டையில் அவருக்கு கல் அடிபட்டது. இதனால் சிறிய காயம் ஏற்பட்டது. உடனடியாக அந்த பேருந்தில் இருந்த மருத்துவர்கள் சிகிச்சை அளிக்கப்பட்டு தொடர்ந்து பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். இதனால் இது எதிர்கட்சிகள் சதியாக இருக்கக்கூடும் என அந்த கட்சியினர் ஆரவாரத்தில் ஈடுபட்டனர். மேலும் அப்பகுதியில் அவர் முதல்வருக்கு காயம் ஏற்பட்டதனால் மக்கள் அதிக அளவில் குவிந்து வருகின்றனர். மேலும் பதட்டங்கள் ஏற்படாமல் இருக்க போலீசார் அதிக அளவில் குவிக்கப்பட்டுள்ளனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.